என் ஏகத்தை கெடுக்க வந்தானாய் como perdode உன்னை பெற்றவர்கள் அங்கு இம்முக்கு தேடுவார்கள். மரியாதையாக ஓடிவிடு. இந்த ஆண்டாதி கண்டம் போராட போடிப்பல என்னை அவமரியாதை முண்டை முண்டமாக்கி இந்த மண்டலத்தில் வாய்கள் வளமை பேச வந்துட்டால் அஞ்சு வேணும் பேய்களும் நாய்களும் மாளிகையா நிருபை கக்கும் மந்திரக்காரா உன்னை தாய் நெருப்பை அங்கேயும் பிள்ளையோட முயற்சி செய்து பயன்படாமல் போகவே கடைசியில் ஒரு யோசனை கொண்டு நினைக்க அவர் ஐந்திகரமும் யானைமுகத்துடன் எதிர்வர கண்ட கதாநாயகன் சமப்படுத்தி நேரில் நின்று நமஸ்கரிக்கிறார். கணநாதர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சமயத்தில் அண்ணன் வந்து கலந்து பேசிய பின் யாவரும் கைலாயம் செல்கிறார். கைலாயபதியை கண்டு நமஸ்கரித்து நான் சென்று ஜெயித்து
ஏற்றி போற்றி கோத்திரம் செய்வதை கண்ட கஜானன் அருள் சுரந்து விஷ்ணுவை நோக்கி வைகுந்த வாசா தாங்கள் வேண்டிக் கொண்டபடியால் மனம் தங்கி நமது புவனத்தில் வைக்கப்பட்ட உயிரை பூமியில் விட எண்ணமானோம் மாறும் என்று வாயை திறந்து நிற்கிறார். சகல உயிர்களும் மீண்டு வந்து அவரவர் உடலில் பிரவேசிக்கின்றன. யாவரும் தூங்கி எழுந்தவர் போல் கை கால்களை உதறி எழுந்து அண்ணன் விஜய் சொல்ல கஜானன் முதல் யாவரையும் கண்டு சேவிக்கிறார்கள். இவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் முப்பசையின் வரலாறு. ஆனால் அக்கருடைய உடல் மட்டிலும் துள்ளி துள்ளி குதிக்கின்றன. இது யாருடைய உடல் என்று சில நேரம் யோசித்து அக்கருடைய உடல் என்று தீர்மானித்து நமக்கு நேர் விரோதியாதலால் அவனுடைய தலை எங்கே என்று விசாரிக்கையில் வீரத்த சுவாமியுடன் வந்த பூதம் விழுங்கிவிட்டதாக தெரிந்து அவனை அவமரியாதை எழுப்ப வேண்டும். ராசியில் முதலாயுள்ள மேஷன் என்னும் ஆட்டை வெட்டி தக்கன் உடலில் வைத்து எழுப்ப நினைத்து ஆட வேண்டுமே, அது எங்கே கிடைக்கும் என்று யோசித்து சில குறும்பர் என்ற ஒரு வகை ஜாதியாரிட கிடைக்கும். அதற்கு வீரபத்ர சுவாமி தான் போய் வர வேண்டும் என்று முடிவு செய்து வீரபத்ர சுவாமியானவர் ஆட்டுக்கிடாவை தேடி செல்லுகையில் வீரமாமுடி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வீரமல்லக்கோட தர்பாராக போகின்றார். அன்பரசு என்று சொல்லக்கூடிய நண்பர் வீரபத்ர சுவாமிக்காக 50 ரூபாய் கிராமத்தில் வாங்க வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய அம்மையார் வீரபத்ர சுவாமிக்காக சாய்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வீரபத்திர நாடகத்தை கற்றுக் கொடுத்த எங்கள் ராமசாமி வாத்தியார் 4ஆம் பதிவு அடைந்து விட்டார். அன்னவர்களுக்கும் இன்னும் ஊர் சொந்தக்காரர் கவுண்டர் இந்த நாடக குழுவர் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியவர் சிறியவர்கள் தாய்த்தந்தமார்களும் என்னை ஈந்தெடுத்த தாய்த்தந்தமார்களும் நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். அல்லது தோழா, நான் இத்தாகிய சமீன் வந்திருந்தேன். இந்த எந்த நாட்டுக்கு அரசன் எந்த நாட்டுக்கு நன்றாக புரிந்து கொண்டாயோ? நீ அரசனா? நான் வந்திருந்த போது யார் என்று நன்றாக கவனித்தாயா? ஒன்னும் புரியலங்க. பார்த்தா தெரிவிக்கின்றேன். இந்த வீரமாமுரி பட்டணத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய வீரமல்ல கவுண்டர் என்று தெரிந்து கொள்வாய். ஓ, வீரமல்ல கவுண்டர். என்னுடைய வருகத்தில்
ஊரில் ஆட்டப்பாட்டம் தேர் திருவிழா இது நடந்தேறிய போதிலும் இதுகளை காணாமல் நாங்கள் காலம் கழித்து வருகின்ற தோழர்களே. அது தவிரவும் துரும்பலம் எங்களுடைய வருகத்தில் துரும்பளவு குற்றமாய் இருந்த போதிலும் பெரும்பலமாக செய்து பயன்வாங்குவது எங்களுடைய பழக்கம். அது தவிரவும் ஜாதிகளுக்கும் எங்கள் ஆதரவால் பெரும்பாலும் அன்னவர்கள் பிழைத்து வருகின்றனர். அது தவிரவும் ஏற்பவர் வம்பர் தொம்பர் இருளரித்த தெய்வமா பார்ப்பது நாங்கள் தேர கடத்தேர கஞ்சி இல்லை ஊருக்கெல்லாம் உதவி செய்யும் அல்லது தோயர்களே பிரம்ம சூத்திர வைசியர் என்று சொல்லக்கூடிய 4 வகை ஜாதியர்களுக்கு பால், தயிர், வெண்ணெய், தலைக்குயிர மகனாளிகள் தந்து எங்கள் ஆதரவால் பெரும்பாலும் பிழைத்து வருகின்றன தோழர்களே. அது தவிரவும் மக்கள் மனம் போக மாநிலத்தில் மக்களால் மனம் போக இரிய சாபம் தந்து சிந்தையும் மிகவும் மாடி எனது தந்தை மாடி எனது தந்தை நேரிலே நடத்தி பரிகாசம் செய்த செய்யும் தோழர்களே. என் தந்தையாகிய நந்திதேவர் கைலாயத்தில் காவல் புரிந்து வந்திருந்தார். அந்த தருணத்தில் லக்கனானவன் உமையவலை நோக்கி தவம் செய்தார். உமையவல் இறந்தால் போல் இருந்து, சுவாமி என் தேகமானது தணல் மூட்டி எறிவதை போல் எரிகிறது, நான் என்ன செய்வேன் அப்படி என்று சர்வேஸ்வரத்தில் உமையவல் தெரிவித்தார். வார்த்தை கேட்ட உமையவல் சர்வேஸ்வரன், பெண்ணே நான் உன் அருகாமையில் தான் இருக்கின்றேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும், சற்று ஞானதிஷ்டால் நோக்கி பாடும் என்று தெரிவித்தார்.
தெரிவித்த போது அங்கே ஒரே இடத்துல நின்றுருக்கா. தெரிவித்த போது இந்த உமையவள் ஞானனிஷ்டால் நோக்கி பார்க்க அந்த சமயத்தில் சுவாமி பூலோகத்தில் சத்தியனானவன் என்னை மகளாகவும் உன்னை மருமகனாகவும் ஏற்றிக்க வேண்டும் என்று நம்ம நோக்கி தவம் செய்கின்றார். அப்படி தெரிவித்தார் உமையவள். வார்த்தை கேட்ட சர்வேஸ்வரன், பெண்ணே பார்வதா, அப்படியானால் யார் எப்படி கேட்கின்றார்களோ அவரவர் கோரின வரம் தருவதுதான் நம்முடைய பழக்கம். அப்படியானால் இவ்வாறாகி வரத்தில் நம்ம நோக்கி தவம் செய்தால் அன்னவருக்கு நீ மகளாக ஜென்மித்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டார். வார்த்தை கேட்ட உமையவள், சுவாமி, நான் உன்னை தன்னும் தனிமாய் இந்த கைலவேரி விட்டு நான் ஏக மாட்டேன். நான் உன்னை விட்டு நான் தன்னும் தனிமாக ஏக மாட்டேன் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி இருக்க கைலவேரி விட்டு ஏக மாட்டேன் என்று தெரிவித்தார். பெண்ணே, வார்த்தை கேட்ட சர்வேஸ்வரன், பெண்ணே, உன்னை நான் ஒரு அரக்கனையும் தன்னும் தனியாக உன்னை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன். அதனால் தக்கன் நம்ம நோக்கி 60 அடி கம்பத்தை நாட்டி அதற்கு மேல் செப்பூச்சி நாட்டி அதற்கு மேல் நின்று அரகரா அரகரா என்று நம்ம நோக்கி தவம் செய்கின்றார். அந்த 60 அடி கம்பத்தில் அருகாமல் சென்று ஒரு சிறிய குழந்தாய் உருவம் கொண்டு குவா குவா என்று கத்தி அண்ணன் மனதை சந்தோஷப்படுத்தி வர வேண்டும் சென்று வராய் என்று கட்டளையிட்டார். அதை கேட்ட உமையவள், சுவாமி, மீண்டும் என்னை வந்து மாலையிடுவதானால் நான் அந்த தக்கனிடத்தில் மகளாக அவதரிக்கிறேன் என்று தெரிவித்தார். பெண்ணே, அதற்கு அஞ்ச வேண்டாம், சென்று நான் மீண்டும் உன்னை வந்து மாலையிடுகிறேன் என்று தெரிவித்தார். வார்த்தை கேட்ட உமையவள் 60 அடி கம்பத்தில் அருகாமல் சென்று ஒரு சிறிய குழந்தைய உருவம் கொண்டு குவா குவா என்று கத்த கணானவன் 60 அடி கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வந்து தனது இரு கையால் ஏந்தி முத்தமிட்டு தனது வாரியாளாக பன்னகாவனை அழைத்து, பெண்ணே பன்னகா, நமது குலம் ஈடேற வந்த கோகிலத்தை பார்த்தாயா? கோதாட்டி, சீராட்டி, பாலூட்டி, கண்ணுக்கு மை தீட்டி, ஆட ஆபரணங்களை பூட்டி, நாளொரு மேனி பொய்தோர் வண்ணமாய் வளர்த்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். பன்னகாபதி சாதிமாரை கூட்டிக் கொண்டு தனது இரு கையால் ஏந்தி முத்தமிட்டு சொட்டிலிட்டு பாலாட்டி நாளொரு மேனி பொய்தோர் வண்ணமாய் வளர்த்து வந்தார். வளர்த்து வந்த போது உமையவளுக்கு ஆடிப்பாடி ஆறறிந்து வயதாகி உள்ளபடினால் சர்வேஸ்வரன் நோக்கி தபம் செய்தார். சர்வேஸ்வரன், ஏது நமது காதல தோனி நம்ம நோக்கி தபம் செய்கின்றார். யான் திருமணம் செய்ய வேண்டி இருப்பதால் தட்சிகாபுரி பட்டணம் சென்று பெண்கட்டு வருவதற்கு யாரை அனுப்பினால் பெண்கட்டு வருவார் என்று பலவராக யோசித்தார். சப்தரிசிகள் இருக்கிறார். அன்னவர் வர செய்தால் தட்சிகாபுரி பட்டணம் சென்று பெண்கட்டு வருவார் என்று சப்தரிசி அழைத்தார். சப்தரிசி அழைத்த போது ஓடி வந்து, சுவாமி ஆண்டவரே, என்ன அழைத்த காரணம் யாது தெரிவிக்க வேண்டும் என்று சப்தரிசிகள் கேட்டார். கேட்ட போது சர்வேஸ்வரன் சப்தரிசிகால், எனது தேவியாகிய உமையவள் நெடுநாளைக்கு முன்பாக தக்கனுடைய தமிழைக்கு சென்று தக்கனுக்கு மகளாக ஜென்மித்திட்டாள். அன்னவளுக்கு ஆடிப்பாடி அறிந்து வயதாகி உள்ளபடினால் நம்ம கோரி தபம் செய்கின்றார். தட்சகாபுரி பட்டணம் சென்று தக்கனை கண்டு ஈஸ்வரிய பரியாணம் செய்து பரமன் பெண் கேட்டு வர சொன்னார் என்று பெண் கேட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு வந்து அறிக்கை வேண்டும் அப்படி என்று சர்வேஸ்வரன் சப்தரிசிகத்தை தெரிவித்தார். உங்கள்கிட்ட தெரிவித்தார். தெரிவித்த போது அந்த வார்த்தை கேட்ட சப்தரிசிகள், சுவாமி, நான் இதோ தட்சிகாபுரி பட்டணம் பயணமாகிறேன் என்று தட்சிகாபுரி பட்டணம் சென்றாரு. யாரு? சப்தரிசிகள். சென்ற போது பக்கன் சப்தரிசியை கண்டு பாத பூஜைகளை செய்து அன்னவரை பணிவிடு வேலை செய்து, சுவாமி ஆண்டவரே, என்னை நாடி வந்த காரணத்தை அது தெரிவிக்க வேண்டும் என்று தக்கன் கேட்டான் சப்தரிசியை. சப்தரிசிகள், தட்சகா, உன்னை நாடி வந்த காரணம் யாது என்றால் உமது மகளை எமது ஆண்டவர் கேட்டு வர சொன்னார். உன்னுடைய உத்தரவு என்ன அப்படி என்று தெரிவித்தார். சப்தரிசிகள் வார்த்தை கேட்ட தட்சகன், சுவாமி, அண்ணனுக்கு நான் குலங்கோச்சரை கேட்க போவதில்லை, தாராளமாக தருகிறேன் அப்படி என்று வார்த்தையாடினான் தட்சகன். வார்த்தை கேட்ட சப்தரிசிகள், அப்படி தட்சகா, நீ பெண் தருவதானால் நாட்டுக்கு
நகருக்கு நிருபம் எழுதுவது, நகரை அலங்கரிப்பது உமது கடமை. நான் நாள் வைத்துட்டு போகிறேன். ஒரு நாள் முன்னதாக வந்து சேருவோம். முன்னதாக வந்து சேருவேன் அப்படி என்று தச்சகனிடத்தில் வார்த்தையாடினார். வார்த்தை கேட்ட இந்த சப்தரிசிகள், தச்சகா நான் நாள் வைத்துவிட்டு போகிறேன். இதோ பங்குனி மாதம், உற்றாட நட்சத்திரம், சித்தி யோகம், கடக லக்கினம், சூரிய உதயாத நாளில் முகத்தை வைத்திருக்கின்றேன். நாள் வைத்துட்டு போகிறேன். நான் ஒரு நாள் முன்னதாக வந்து சேருவேன். நான் புறப்படுகின்றேன் வெள்ளிகிரிக்கு என்று சப்தரிசி வெள்ளிகிரிக்கு வந்தார். வெள்ளிகிரிக்கு வந்த போது சர்வேசடத்தில் வந்து, சுவாமி ஆண்டவரே, நான் சென்ற செய்தி ஜெயச்செய்தியுடன் வந்து விட்டோம். யாதென்றால் இதோ பங்குனி மாதம், உற்றாட நட்சத்திரம், சித்தி யோகம், கடக லக்கினம், சூரிய உதயாத நாளையில் முகத்தை நியமித்திருக்கின்றேன். இதில் ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி ஆண்டவரே என்று சப்தரிசிகள் தெரிவித்தார். வார்த்தை கேட்ட சர்வேஸ்வரன், ஆனால் சப்தரிசிகால் நமது ரிஷிபடைகளையும் தேவர் கோரி அபத்தமான பேர்களையும் அழைத்து புறப்படுவோம் தட்சகாபுரி பட்டணம் என்று சென்றார். சென்ற போது அங்க சென்று ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரனுக்கும் திருமணம் நடந்தேறியது. நடந்தேறிய பின்பு அங்கு 3 நாள் தங்கி மறுவுண்டு அநேக சீதவரிசைகளை பெற்றுக் கொண்டு வெள்ளிங்கிரிக்கு வந்தார். வெள்ளிங்கிரிக்கு வந்த போது தக்கன் பெண் கொடுத்து நெடுநாளாகிய பின்பு மகளை காணாத ஏக்கத்துடன் வெள்ளிகிரிக்கு வந்தார். வெள்ளிகிரிக்கு வந்த போது ஊர் அருகாமையில் ஒரு சித்திரமணி மண்டபம் இருந்தது. அந்த சித்திரமணி மண்டபத்தில் தங்கி அந்த வழியாக ஒரு வழிபோக்கன் வந்தார். ஆரப்பாடி இந்நகர் வாக்கியா அல்லது புகழ் வாக்கியா என்று கேட்டார். சுவாமி, நான் இந்நகர் வாக்கி தான் என்று தெரிவித்தார். தெரிவித்த போது, அப்படியானால் எனது மருமகளிடத்தில் சர்வேஸ்வரிடத்தில் சென்று உனது மாமனார் வந்து பொய்க்கால் சித்திரமணி மண்டபத்தில் தங்கியிருக்கிறார், 18 மேல வாக்கியத்துடன் இதை சென்று அழைக்கும்படி கட்டளையிட்டு போவா என்று தெரிவித்தார். வார்த்தை கேட்ட வழிபோக்கன், சுவாமி ஆண்டவரே, உனது மாமனார் வந்து பொய்கால் சித்திரமண்டபத்தில் தங்கியிருக்கிறார், உன்னை 18 மேல வாத்தியத்துடன் எதை சென்று அழைக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படி என்று அந்த வைபோகன் சர்வேஸ்வரத்தை தெரிவித்தார். சர்வேஸ்வரன் என்ன தெரிவித்தார்மா, ஊரை தேடி வந்தவர் கோவிலை தேடி வருவார், உன் வேலையை கவனி அப்படி என்று தெரிவித்தார். தெரிவித்த போது தக்கன் வருவான் வருவான் என்று நெடுநேரமாய் காத்திருந்து வராம போனதினால், அடே நாம் ஒரு ஆளை அனுப்பியும் நம்ம எதிர்த்து என்று அழைக்கல பத்தியா, அந்தவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், அந்தவனுக்கு எவ்வளவு மன்மதம் இருக்கும், இருந்தால் இருக்கட்டும், நமது உமா பார்வதி என்ன செய்வார், தேவரோடு தேவராக சென்று நம் மகளை அப்படி எட்டி பார்த்து விட்டு போய்விடலாம் என்று வெள்ளிகிரிக்கு வந்தார். வெள்ளிகிரிக்கு வந்த போது அந்த நேரத்தில் சர்வேஸ்வரன் தேவர்களுக்கு வரமளிக்க வேண்டி இருப்பதினால் தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் அடியணியாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்று தேவர்களுக்கு வரமளிக்க வேண்டி இருப்பதினால் தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் அடியணியாக சொல்லிக் கொண்டு வருகிறார். எனக்கு சற்று புழக்கம் தாரவில்லை, சற்று சபையை விலைக்கு வருவாய் என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்ட போது என் தந்தை சபையை விலைக்குவதை போல் வைக்க வந்து பக்கணவட்டில் ஒரு கண்ணாக பார்த்தார். ஏன் அப்படின்றா, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரிக்கு திருமணம் நடந்தேறிய காலத்தில் சர்வேஸ்வரன் என் தந்தையிடத்தில் என்ன தெரிவித்தார் தெரியுமா, கோயில் துவாரத்தை முடிவிட்டு போகக்கூடாது, இங்கே உறக்கம் இருந்துட்டு அதிகாலையில் எழுந்துவாய் என்று எனக்கு தந்தையிடத்தில் ஒப்படைத்தார். என் தந்தை அங்கே உறக்கம் இருந்து அன்றைய தினத்தில் எனக்கு தந்தைக்கு உறக்கம் அதிகமாக வந்துவிட்டது. நான் எப்போ போய் முகூர்த்த பார்க்க போறோம் என்று என் தந்தை அவதிபதியாக ஓட்டினார். ஓடின போதும் முகூர்த்தம் முடிந்து விட்டது போறதுக்கு முன்னாடியே. அப்போது என் தந்தை முகூர்த்தம் முடிந்து விட்டது, உணவறைக்கு சென்று உணவறையலாம் என்று உணவறைக்கு சென்றார். சென்ற போது பக்கன் என்ன செய்தான் தெரியுமா, தேவர் முகம் எல்லாம் ஒரு முகமாக இருக்கிறது, இவன் முகம் ஏன் தனியாக இருக்கிறது, இவன் யாராக இருக்க வேண்டும் அப்படி என்று என் தந்தையை வெளியே துரத்தி விட்டார். அன்னைக்கு வைத்தார் வைரேகம், எண்ணிக்காய் இருந்தால் நீ வெள்ளியரிக்கு வந்துதானாக வேண்டும் அப்படி என்று வெள்ளியரிக்கு வந்துதானாக வேண்டும் என்று அன்னைக்கு வைத்த வைரேகத்தை இன்னைக்கு என் சர்வேஸ்வரன்
சபையை விலைக்க சொல்ல அந்த சமயத்தில் சபையை விலைக்குவதை போல் விலைக்கு வந்து தக்கன நக்கிலும் முதுவில் ஒரு நோங்கி ஒரு அடி அடித்து விட்டார். அடிபட்ட தக்கன் துடியா துடித்து நொடியா நொடித்து வாய் விட்டு அழிவாத வரையாய் அடி என் மகளை பார்க்க வந்த இடத்தில் பட்ட அவமரியாதை போல் உன் பாடல்களால் அவமரியாதை கிடப்பது பிரியடா சாபை என் தந்தைக்கு சாபத்தை கொடுத்தார். என் தந்தை சாபத்தை பெற்றுக்கொண்டு ஓயாத கவலையை அழுது கொண்டு இருந்த போது என் தந்தைக்கு பிறந்தது 96 பெண் பிள்ளைகள், 2 ஆண் குழந்தைகள் பிறந்தோம். இந்த 96 பெண் பிள்ளைகளையும் ஒரு தாய் மக்களாக இருக்க வேண்டும். எங்கே மாப்பிள்ளை தேடுவது, எங்கே மனம் முடிப்பது என்று ஓயாத கவலை அழுது கொண்டிருந்தார். இருந்தபோது சம்பவதிக்கும் மைனானுக்கும் பிறந்தது 96 ஆண் குழந்தைகள். 96 ஆண் குழந்தைகள் பிரிக்கின்றால் ஒரு தாய் மக்கள் 96 ஆண் குழந்தைகளாக இருக்கிறது, ஒரு தாய் மக்கள் 96 பெண் பிள்ளைகளாக இருக்கிறது. இருவருக்கு சம்பந்தம் பேச்சு திருமணம் நடத்தேறி உள்ளது. பிறகு என்னையும் என் தமையனையும் கல்விசாலைக்கு அனுப்பும் பொருட்டாக எங்களை அழைத்தார். என் தமையன் என்ன செய்தான் தெரியுமா? என் தந்தை வைத்திருந்த ருத்ராட்ச தோட்டத்தை எடுத்து களவாடி சென்றான். என்னிடத்தில் இருந்த ருத்ராட்ச தோட்டத்தை எடுத்து களவாடி சென்றதினால் கண்ணாடியார் குளத்தில் பிறந்து பின் களவாய் என்று அண்ணனுக்கு சாபத்தை அளித்தார். பிறகு இளைவனாக என்ன அழைத்தார். என்ன அழைத்த போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரே அடியாக மலையாளம் சென்று பல வித்தைகள் கற்றுக்கொண்டு வந்து என் தந்தையிடத்தில் ஒரு குட்டி சாத்தானை விட்டு ஆட்டினேன். ஆட்டின போது என் தந்தைக்கு கோபம் பிரவேசித்து, அடே நான் என்ன உனக்கு மாமனா மச்சானா? என்னிடத்தில் குறும்புத்தனம் செய்தபடினால் குறும்பர் குலத்தில் அவதரித்து கோலங்கையும் வச்சிட்டு வைக்க கடவுள், கல்லை எறிந்து ஆடுகளை மேய்க்க கடவுள், உங்கள் வீட்டில் பாலும் பயம் இருந்த போதிலும் அழகோல உண்ட கடவுள் பிடியடா சாபம் என்று எனக்கு சாபத்தை கொடுத்தார். சாபத்தை பெற்றுக் கொண்டு வந்து இந்த கலியுகம் முடியும் வர வந்து ஆடுகளை மேய்த்து காலம் கழித்து வருகின்றேன். இன்னும் ஏதேனும் விஷயம் இருந்தால் கூற வேண்டும் தோழர்களே. எனக்கு ஒரு ஆட்டுக்கடை வேண்டும். இந்திய காசு தருகிறேன், படை இல்லாமல் எனக்கு ஒரு ஆட்டுக்கடை தந்தன வேண்டும். ஆட்டுக்கடை கொடுத்தோம். இதுதான் ஏற்கனவே தோட்டியாரம் வந்து ஏமாச்சி வாங்கி போய் சுட்டு போறான். இது பார்த்தாத வரைக்கும் நீ காய்ச்சி கொடுக்குறேன், எனக்கு ஆட்டுக்கடை கொடுன்னு கேட்குற. காய்ச்சி கொடுக்கணும்னா இல்லை ஏமாத்திட்டு போறேன்னு தெரியல எனக்கு. காசு கொடுக்குறேன் கவுண்டகுல தலைவனே.
நீ எந்த ஊர் எந்த தேசம் இங்கு வந்து என்ன ஆட்டிகளா விடும் என்று கேட்க வந்தாயே நீ யார் வந்த வழியே பார்த்து திரும்பி செல் யாரை ஆளுநட்டா சாமி போவதுதான் வெகு நியாயமா? எனக்கு வேண்டிய ஆட்டுகளை தாருங்கள். உங்களுக்கு வேண்டிய பொண்ணோ பொருளோ வரமோ நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தர தயாராக இருக்கின்றேன். கவுண்டகுல தலைவரே, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தா ஏன் இது யாரை ஏமாத்துறது? நான் கேட்கறது பூரா கொடுக்குறேன்னு சொன்னா நீ வீட்டுல போய் சம்பாதிக்கலாட்டா? எனக்கு தெரியும் யாரையும் ஆளுமேட்டா சாமி அல்லது கவுண்டகுல தலைவரே நான் கேட்டதை தருவேன் என்றால் உன் வீட்டில் இருந்தபடியே நீ ஆட்டை சம்பாதிக்கலாமே, ஏன் என்னிடத்தில் வந்தாய்? படைத்திட படைத்திட நான்முகன் இருக்க வேறு ஒருவர் குறுக்கே படைப்பது வெகு தவறு. ரணகலத்தில் படைக்குள் ஒருவன் செத்து கிடக்கின்றான். எழுப்ப வேண்டிய உங்களிடம் ஆட்டுக்கிட வேண்டிய செத்து போனவனை எவனா ஏற்று போட்டுக்கிறான், எவனா தெரிஞ்சுக்கிறானா, எவனா இது வரைக்கும் ஏற்று போட்டுக்கிறானா? இது யாரை ஏமாத்திட்டு கொண்டு போய் அந்த ஆளுநர் நான் கொண்டு போய் அவனும் பாடலாம். யாரு இது வரைக்கும் வந்தாங்க? இது யாருமே நம்ம ஏமாத்தி வந்தாங்க. அவன் பார்த்தா தொட்டியடா வந்து அவன் வந்து தீக்க மாட்டான், அவன் வந்து தீக்க மாட்டான். இவன் வந்தா நாங்க வந்து கொண்டு ஏமாத்துட்டு யாருமே சாமி அல்லது கவுண்டர்குல தலைவரே நீ எழுப்பும்
பெற்றோரை இருப்போம் என்று தெரிவிக்கின்றாயே, உன்னுடைய தாய் தந்த வரலாறு என்ன, ஆதி அந்தம் என்ன, எனக்கு ஆதி அந்தமா தெரிவித்தானால் நீ கோரி வந்த கிழமை பிடித்து களம் செல்லலாம், இல்லையேன்னு வந்த வழியே போக வேண்டியதான். என்னுடைய ஆதி முதல் அந்தம் வரை தாய் தந்தை வரலாறு கேட்கின்றாய், இதோ தெரிவிக்கின்றேன், சொல்லுகின்றேன், தெளிவுரை கேளுங்கள். தலைவரே, சொல்லுவேன் கேட்டாருவாய்,
வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.